தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் உலகம், உடல், உணவு, உயிர் எல்லாமே பொய். இன்றைக்கு சொல்கிற அறிவுரை தமிழக மக்களே என்னவென்றால், உலகம், உடல், உணவு, உயிர் எல்லாமே பொய் தான், எல்லாமே வேஷந்தான். அதனால தான் இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். உருண்டைன்னா சைவர், பூஜ்ஜியம். அதான் ஒரு கவிஞர் பாடினார், பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறவன் புரியாமையே இருப்பான், அவனை புரிஞ்சால் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் கண்ணதாசன் அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்கார். பூஜ்ஜியத்துக்குள்ளேயே ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறவர். பூஜ்ஜியம் சொன்னாலே ஒன்றும் இல்லை தானே. அப்போ இந்த உலகம் மாயை தோற்றத்துக்குள்ளது. ரெண்டாவது நம்முடைய உடல். இந்த உடல் எவ்வளோ தான் டெக்கரேஷன் பண்ணாலும், எவ்வளோ தான் பவுடர் பூசினாலும், எவ்வளோ தான் பியூட்டி பார்லரில் போய் அலங்காரம் பண்ணாலும், இந்த உடம்பு ஒரு நாள் உயிர் போயிட்டா சுருங்கிடும். அப்புறம் போக போக நாத்தம் அடிச்சிடும். அதனால தான் செத்தவங்களுக்கு மூக்கில் பஞ்சு வைப்பாங்க, வாயில் கட்டுவாங்க. ஏன்னா அந்த காது வழியாக, மூக்கு வழியாக, அந்த வாய் வழியாக உள்ள ஆவி வெளியே வந்துட்டால் மக்களுக்கு அது பாய்ச்சலாக இருக்கும், அது விஷம் மாதிரி இருக்கும். அந்த அளவில் மோசமானவன் மனுஷன். உடம்பு சுருங்கிடும். அப்புறம் 2 நாள் 3 நாள் தாங்காத உடம்பு நாரிடும். அப்புறம் அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணிட்டா இந்த உடம்பு என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதைஞ்சு புழு பிடிச்சி பூச்சியாகி, அப்படியே அந்த உப்பு நிறையா போடுவாங்க இல்லையா புணத்தில், அந்த உப்பு அப்படியே உருக்கி அவனை அப்படியே சாப்பிடும். அப்படியே ஒரு புழுக்கள் நிறையா இருக்கும். ஒரு புழுவை ஒரு புழு சாப்பிடும், ஒரு புழுவை இன்னொரு புழு சாப்பிடும். அப்படியே சாப்பிட்டு பெரிய புழுவாக ஒன்று வந்துடும். ஒரே புழு கடைசியில் ஒரு புழு வந்துடும். அந்த புழுவும் கடைசியில் செத்து மண்ணோட மண்ணாக போயிடும். அதான் இறைவன் சொன்னார், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆதாமுக்கு கடவுள் சொன்ன சாபம் தான், மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த உடல் நமக்கு மாயை. உலகம் மாயை, உடல் மாயை, உணவு மாயை. எவ்வளோ பெரிய உணவு 5 ஸ்டாரில் அடேங்கப்பா, அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், அதை திம்போம், இது ஆசை. எவ்வளோ சாப்பிட்டாலும் வகுத்து கீழே போனால் நரகம் தானே, உடலுக்கு கீழே போனால் நரகம் தானே. உடலை விட்டு வெளியே போனால் அது கழிவு பொருள் தானே. அது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, நாத்தம் அடித்து நாரி போயிடும். அதே மாதிரி நம்ம உயிர் நமக்கு நிரந்தரமானது இல்லை. அது கடவுள் கொடுத்த தீபம். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். எண்ணெய் திந்துட்டா அப்படியே திரியும், அவிஞ்சு அப்படியே அமர்ந்துடும். தயவுசெய்து எல்லாமே பூஜ்ஜியம்தான். பூஜ்ஜியத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உடல் நம்முடைய உலகம், நம்முடைய உடல், நம்முடைய உயிர், நம்முடைய உணவு எல்லாமே பொய் தான். இதை இப்போயே நினைக்கணும் நம்ம மக்களே. இப்போயே நம்ம நினைக்கணும். அதை நினச்சி வாழ்ந்தால் ஆடம்பரம் வராது, திமிரு வராது, அகராதி வராது, மேட்டிமை வராது, பொறாமை வராது, கெட்ட எண்ணங்கள் வராது, ஒரு ஆளை அழித்து ஒரு ஆளை வாழணும்னு வராது, நிறைய பணம் சேர்க்கணும்னு எண்ணம் வராது, யாரையும் அற்பமாக நினச்சி நான் பெரிய கெட்டிக்காரன், அறிவாளின்னு நினைக்க முடியாது. இந்த எண்ணங்கள், நான் சொல்கிற எண்ணங்கள் வந்தால், அதிகமாக அவன் ஆட்கொண்டால், இந்த எண்ணங்கள் அதிகரித்தால் மனுஷனாக வாழ்ந்துருவான், நல்லா இருப்பான், இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான். அவன் உடலை விட்டு உலகத்தை விட்டு அவன் கடந்து போனாலும் அவன் இறைவனோடு சேருவான். ஒரு ரகசியம் சொல்கிறேன், கடைசியில் முக்தி அடைவது அதுதான், இறைவனோடு அவன் சேர்றான். ஏன்னா
மனுஷன் உலகம் முள்ள எல்லாம் பொய்யா இருந்தாலும் கடவுளால் படைக்கப்பட்ட அந்த தீபம்னு சொல்கிறேன்ல, ஒளி, அந்த தான் ஜீவன், உயிர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அழிவே இல்லை. அது ஒன்று தான் மெய், மற்றதெல்லாம் பொய். காயமே இது பொய்யடா, வெறும் காற்று அடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா என்று அருமையான ஒரு பாடலை சித்தர்கள் பாடியிருக்காங்க. அதனால் நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டு, ஒரு தெய்வம் உண்டு, ஒரு உயிர் உண்டு, ஒரு ஆத்மா உண்டு. அதுக்கு அழிவே இல்லை. அதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இந்த பொய்யை மெய்யாக நம்ம நினச்சி வாழ்கிறதுனால தான் இந்த அறிவுரை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மெய்யை அறியவே இல்லை, நம்ம தெரியவே இல்லை. அதை தெரிய வைக்கிறது, தெரிஞ்சு கொள்வது, தெரிந்து வாழ்வது தான் உலக வாழ்க்கை. நியாயமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், இனிதானதாக இருக்கும். இந்த உடம்பு மண்ணுக்கு போனாலும் கடவுள் கொடுத்த இந்த ஜீவன், இந்த உயிர் மேலே நோக்கி போகுது. உடம்பை விட்டு ஆவி வெளியே வந்த உடனே உடம்பை பார்க்கும், அந்த ஆவி பார்க்கும். சுற்றி உள்ளவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆவிக்கு தெரியும், நிழல் மாதிரி இருக்கும், தெரியும். திரும்ப உள்ளே போக முடியாது. இப்போ ஒரு காற்று, டயருக்குள்ளே ஒரு காற்று இருக்குது, புஷ்ஷுன்னு வெளியே வந்துடுது. நம்ம எடுத்து விட்டால், காற்றை பிடுங்கி விட்டால் காற்று வெளியே போயிடும். திரும்ப அந்த காற்று உள்ளே வருமா? திரும்ப நம்ம மின்சன் போட்டு நம்ம இது பண்ணால் தான் உள்ளே போகும், தானாக போகாது. அது மாதிரி தான் வெறும் காற்றடித்த பையடை நம்ம உடம்பு பை. கடவுள் கொடுத்த காற்று வெளியே போயிட்டா திரும்ப அது வராது. அது பார்க்கும், சுத்து புத்தமாகலாம் பார்க்கும். அந்த காற்றுக்கு எப்படி இருக்கும்னா, பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த உடம்பு அதான் செத்த பிறகு ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கும். செத்து போனவங்க உடம்பெல்லாம் பாருங்களேன், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும். இப்போ ஒரு 2 வீலர் நீங்கள் உருட்டிட்டு போகிறீங்க, காற்று இருக்கும்போது உருட்டிட்டு போகும்போது நல்லா உருட்டிட்டு போயிடலாம். 2 சக்கரத்துலேயும் காற்று இல்லைன்னு வைங்களேன், உருட்டவே முடியாது, வெயிட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உடம்பு அதுதான். அந்த காற்று இருக்கும்போது தான் அப்படியே லேசாக நம்ம போகிறோம். ஏரோப்ளேனே காற்றில் தானே பறக்குது. ஆயிரக்கணக்கான மக்களை சுமந்துக்கிட்டு அவ்வளோ வெயிட்டோடு போகுதுன்னா காற்று தான் அது. நமக்குள்ளே அந்த காற்று இருக்குது. இந்த காற்று வெளியே போய் பார்க்கும்போது எல்லாம் பார்ப்போம், உள்ளே போக முடியாது. அப்போ அந்த காற்று அங்கேயே இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்படியே மேலே தான் போகும். ஒரு புகையை போடுறீங்க, கொஞ்ச நேரம் புகை இருக்கும், அப்படியே மேலே மறைஞ்சிடுதில்ல. அதே தான் மனுஷன், புகை தான், காற்று தான், ஜீவன் தான், உயிர் தான், ஆத்மா தான். அது அப்படியே மேலே அப்படியே போகும்போது அப்படியே கடந்து மேலே போய் பேயாக போகாது. சில ஆளுங்க பேயாக போயிட்டான்னு சொல்கிறாங்கல்ல. மனுஷன் என்றைக்குமே பேயாக மாட்டான், அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பேயின்னு ஒரு கூட்டம் இருக்குது, பேய்கள் அது வேறு. அது கடவுளால் தள்ளப்பட்ட தூதர்கள், பேய்களாக இருக்காங்க, ரெக்கை வச்சுருப்பாங்க கருப்பாக, அது வேறு. மனிதர்கள் பேயாக மாட்டாங்க, அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மனுஷன் பேரை சொல்லி வேணால் அந்த தூதர்கள் ஏமாற்றி பேயின்னு அவன் பேரை சொல்லி ஏமாற்றி வேணா வருவானே தவிர, மனுஷன் பேயாகவே மாட்டான். மனுஷன்தான், செத்தாலும் மனுஷன்தான். இதைத்தான் நம்ம மரியாதையாக அவன் இவன் அவர் இவர்னு மரியாதையாக சொல்கிறோம். இந்த உயிர் வெளியே போயிட்டா அது இது பாடி போனோம் அப்படி இல்லை சொல்கிறோம். இப்போ நான் பேசுகிறது ஆவியில் தான் பேசுகிறேன். இந்த சட்டை இப்படி ஆடுதுன்னா சட்டை ஆடலை, என் உடம்பு ஆடுறதுனால சட்டை ஆடுது. உடம்பு இப்படி ஆடுது, உயிர் இருக்கிறதுனால உடம்பு ஆடுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா ரகசியம்? அதே தான் நான் பேசுகிறது ஆவியில் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறது ஆவியில் கேட்குறீங்க. நம்ம 2 ஆவி இப்போ ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு, 2 ஆவி இப்போ தொடர்பு ஆகிட்டு இருக்கு. இந்த உடம்பெல்லாம் வெளி வேஷங்கள் தான், பொய் தான், இதெல்லாம் மாயத்தோட்டம் தான். 2 ஆவி இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2 ஆவி நம்ம 2 கூட விட்டு வெளியேறிட்டா அந்த 2 ஆவி பேசிக்கிறோம்.
2க்கு தெரியும். அப்படியே மேலே தான் போகும், கீழே வராது. அப்படியே மேலே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதெல்லாம் தங்கும். அதுக்கு மேலே காற்று போகாது. சில இடங்களில் நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டா அதுக்கு மேலே மனுஷன் பறக்கலாமா, அப்படியே கீழே விழ மாட்டான் மனுஷன். அப்படிலாம் சில இடங்கள் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபோல் ஆவிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அங்கே ஸ்டாப் ஆகிடும். எல்லா ஆவிகளும் அங்கே மனித ஆவிகள் முழுவதும் ஸ்டாப் ஆகிடும். கடைசியில் இறைவன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு இதை வச்சுருப்பார். ஏன்னா கடவுள் தானே அதை படைச்சிருக்காரு மனித உயிர்களை. அப்போ அந்த கடவுள் தானே அந்த ஜட்ஜு தானே தீர்ப்பு சொல்லணும். அப்போ வெள்ளாடு செம்பரி ஆடுகளை பிரிக்கிற மாதிரி நீதிமான்களையும் பாவிகளையும் அவர் பிரிக்கிறாரு. ஒரு கூட்டத்தை வலது பக்கத்தில் நிறுத்துறாரு, ஒரு கூட்டத்தில் இடது பக்கம் நிறுத்துறாரு. இந்த 2 கூட்ட மக்களையும் அவங்க செயலுக்கு தக்கபடி, கிரிகளுக்கு தக்கபடி அவங்களுக்கு நியாயம் இருக்கிறார், பலன் கொடுக்குறார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. எல்லா மதங்களையும் சொல்லப்பட்ட தத்துவம் இதுதான். அவன் நியாயந்திருக்கும்போது அவன் பூமியில் நல்லது செஞ்சுருந்தா அல்லது கெட்டவனாக இருந்தாலும் அதை அறிக்கை செய்து நல்லவனாகி அவன் கடவுளை சார்ந்தவனாக இருந்தால் அவனை கடவுள் கண்டிப்பாக புறக்கணிக்கவே மாட்டார். அவனை தன்னோட சேர்த்துக்கிடுவார். ஏன்னா கடவுளுடைய ஆவிதான் மனிதன், கடவுளுடைய மறு அவதாரம் தான் மனிதன். மனு ஈசன் சொல்கிறோம்ல, அதான் மனு ஈசன், மனுஷன். கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய தோற்றம், கடவுளுடைய சாயல். இப்போ நம்ம கண்ணாடியில் நம்ம முகம் எப்படியோ அப்படி தான் கடவுள் இருப்பார். அப்போ கடவுளுடைய நிழலாட்டம் தான் மனுஷன். அதனால தான் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இவனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் அவன் அடக்கிறான் இல்லையா உலகத்தில். மனிதனுக்கு அப்பாற்பட்டது இறைவன் தான், மனிதனுக்கு மேலே இறைவன் தான். மனிதன் தான் உலகத்துக்கு இறைவன், ஆண்டான் இவன் தான், ஆண்டவன். அந்த அளவில் இவன் தான் முக்கியமானவன், கடவுளுடைய அவதாரம். அதனால் கடவுள் இவனை தன் பக்கம் எடுத்துக்கிடுவார். கடவுளோடு அவன் ஐக்கியமாகிடுவான். அதான் முக்தி அடைகிறது, அதான் சிவலோக பதவின்னு சொல்கிறது, அதான் சாந்தி அடைஞ்சிட்டான்னு சொல்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம தயவு செய்து போகணும் மக்களே, இதுதான் முக்கியம். அதனால் அந்த பூமியில் எவனும் நல்லவன் கிடையாது, ஆனால் நல்லவனாகலாம், நல்லவனாகலாம். இந்த உலகத்தில் மனித பிறவியாக நம்மை போல பிறந்து நல்லவனாகலாம், நல்லது செய்யலாம் என்பதற்கு முன் உதாரணமாக இயேசு பெருமான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து காட்டினார். கிமு கிபின்னு வரலாறு அவருக்கு இருக்குது. அவர் தன்னை வாழ்ந்து காட்டிட்டு கடைசியில் இறைவன் என்னைய உங்ககிட்ட அனுப்புனார், நானாக வரல, அவர் தான் என்னை அனுப்பியிருக்காரு. இன்னென்ன மாதிரி மக்களுக்கு சொல்லு, இன்னென்ன போதனைகளை சொல்லு, அவங்க பாவத்துக்காக நீ ரத்தம் சிந்தி நீ ஜீவ பலியாக கொடுத்து பலியாக கொடுத்து உன்னைய நீ மாற்றிக்க, நான் திரும்ப உன்னை எழுப்பிடுவேன். எழுப்பின பிறகு நீ என்கிட்ட வந்துரு, என்னுடைய போதனைகள் மக்களுக்கு கொடுத்துரு. இந்த போதனைகள் உன் போதனை இல்லை, என் போதனை. என் போதனை வழியாக எந்த ஜாதி நடந்தாலும், எந்த மதம் நடந்தாலும், யார் நடந்தாலும் அவங்க பாவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினதுனால, பலி கொடுத்ததுனால, அந்த உபதேசத்தில் அவன் நடந்து வந்தான்னா என்கிட்ட வந்துடுவான். அவனுடைய பாவங்கள் பூமியில் மன்னிக்கப்படும், பரலோகத்திலையும் என்னுடைய அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதிடுவேன். அவன் புறக்கணிக்கப்பட மாட்டான், அவன் என்கிட்ட வந்துடுவான், அவனை நான் ஏற்றுக்குருவேன்னு இறைவன் வாக்கு கொடுத்ததாக இயேசு சொல்லியிருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதை நம்புறது நம்பாது உங்களுடைய சுயாதீனத்தை பொறுத்து. நான் கடவுள் இல்லைன்னு மறுப்பாளன் தான், பெரியார் கட்சியில் இருந்தவன் தான், இயேசுவையே குற்றம் கண்டுபிடிக்கத்தான் புதிய ஏற்பாடை படித்தவன் தான். என் கண்களை கடவுள் திறந்து இந்த உண்மையை அறிஞ்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பணும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய சுயாதீனத்துக்கு, உங்கள் அறிவுக்கு, உங்கள் ஆராய்ச்சிக்கு நான் விட்டு விடுறேன். நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை
கடவுளோடு இருப்பதா அல்லது கடவுளை விட்டு புறக்கணிக்கப்படுறதா என்பது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நான் விட்டுறேன். இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் முழுவதும் இந்த அசுத்த ஆவிகள், பேய்கள், பிசாசின்னு சொல்கிறோம்ல, அங்கே போய் பங்கடைகிறாங்க, அவங்களோட சேர்றாங்க. அவங்களே இவங்களை இழுத்துக்கிறாங்க, இந்த ஆவிகள்லாம் இழுத்துக்குருவாங்க. கழிவு பொருளெல்லாம் குப்பையில் போடுற மாதிரி இவங்கெல்லாம் கழிக்கப்பட்டவங்களாம் அங்கே போயிடுவாங்க. அதனால் இதுதான் மறுமையில் நடக்கிறது. இது நமக்கு தெரியாது. இயேசு சொல்லியிருக்காரு, நான் அங்கேருந்து வந்து நான் அதை இல்லாட்டினா நமக்கு என்ன தெரியும்? அது நம்புறது நம்பாது நம்மளை பொறுத்தது. அவர் வந்து சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதனால் இந்த கருத்தை நம்ம பகுத்தறிவு கொண்டு யோசித்து புரிஞ்சு அறிஞ்சு இந்த நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த உலகம் பொய், மறுவாழ்வு உண்மை. இந்த உடல், உலகம், உறவு, நம்முடைய உணவு, நம்முடைய உயிர், உலகம் எல்லாமே உலகத்தோடு மறைஞ்சி பொய்யாயிரும். மெய் வாழ்க்கை நம்முடைய ஆத்மா, மறுவாழ்வு. அதுக்கு நீங்கள் பங்காளி ஆகுங்க. அந்த நம்பிக்கையோடு பூமியில் வாழுங்க. இப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த அறிவுரையில், அடுத்த யோசனையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிகளை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.